نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சென்ற வகுப்புல சில விடயங்களை பார்த்தோம். அதோட தொடர்ல நாங்க இன்றைக்கு முதல் விஷயமாக ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் இறுதியாக பார்த்தது ஒரே வீட்டை சேர்ந்தவங்க, ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆட்டுல அல்லது ஒரு பங்குல சும்மா ஒருத்தர் நானா 10,000 ரூபா, ஒரு பங்கு 40,000 வச்சுக்கொண்டா நானா 10,000, இன்னொருத்தர் 15,000, தங்கச்சி இன்னொரு அமௌண்ட் போட்டு அப்படி கூட்டு சேர்றது சம்பந்தமான செய்திகளை நாங்க அதை எப்படி செஞ்சு கொள்ளலாம் என்ற முறைகள் எல்லாம் நாங்க கடைசியாக பார்த்தோம். அதை சரியாக எப்படி செய்யறது, நன்மைகள் எப்படி கூட்டு சேர்றது என்ற விஷயங்களை பார்த்தோம். அதுல இருந்து உள்ள சில சட்டங்கள் அதை அப்படியே முடிச்சிட்டு இன்றைய முதல் சட்டமாக நாங்க இந்த பிராணிகளுடைய தோள்கள், இது எப்படி ஒவ்வொரு இடங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு தெரியாது, அந்த தோள்களை என்ன செய்யறது என்று சொல்லி சில நேரங்கள்ல வெட்டி புதைச்சிடுவாங்க, சில நேரங்கள்ல ஏதாவது செய்வாங்க. அதுல அந்த தோள்களை விற்கிறது, கூட்டு குர்பான் நீக்குது. கூட்டு குர்பான்ல இப்ப நாங்க எல்லார பங்குகளையும் எடுத்துட்டு ஒரு 15-20 மாடு அறுக்கிறோம் என்றால் அந்த 20 மாட்டுடைய தோலையும் நாங்க கூட்டாக செய்யறவங்க விற்கிறது என்ற ஒன்று இருக்குது. செய்யறோம் தனியாக நாங்க குடும்பம் சேர்ந்து நாங்க எங்கட வீட்டுல ஒரு மாட்டை அறுக்கிறோம் என்றால் அந்த தோலை விற்கிறது என்றது இருக்குது. தோலை வியாபாரம் செய்ய முடியுமா என்று கேட்டால் அந்த தோலை வியாபாரம் செஞ்சு அந்த பெருமதியை நாங்க எங்களை செலவுக்கும் எடுக்கல, பெருமதியை சதக்கா ஒன்று கொடுப்போமே என்று விற்கிறதுக்கு ஏழுமான்னு கேட்டால் அப்படி விற்க முடியாது என்றதை உலமாக்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் இருக்குது, மன் பாஅ ஜில்த உத்ஹியத்திஹி ஃபலா உத்ஹியத லஹு என்று. அந்த உத்ஹியா கொடுத்ததாக, உத்ஹியால நாங்க தோலை தான் வித்தோம், மற்றதெல்லாம் சரியா செஞ்சோம் என்றாலும் எங்களோட உதுஹியால குறைபாடு வந்துடும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. உலமாக்கள் இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வயஹ்ருமு ஐதன் ஜஅலுஹு உஜ்ரத்தன் லில் ஜஸ்ஸாரி, வெட்டவாரவர் அறுக்கவாரவருக்கு அதை நாங்க கூலி பேசிக்கிறோம். ஒரு 8,000 ஒரு மாடு அறுக்கிறதுக்கு எல்லாம் கிளியர் பண்றதுக்கு என்றால் ஒரு 7,000 ரூபாய் கொடுத்துட்டு மற்றதுக்கு அந்த 1000க்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு தோலை நீங்க எடுத்துக்கோங்கன்னு இந்த கூலியில் ஒரு பகுதியாக சேர்த்து விடுறது, அப்படியும் சேர்க்கறதுக்கு இயலாது. அப்படியும் சேர்க்கறதுக்கு இயலாது என்றால் அதுவும் வியாபாரத்துல ஒரு பணத்துக்கு பகரமாக்கி நாங்க அந்த இடத்துல கொடுக்கிறோம். அப்படி இல்ல நாங்க அவருக்கு கூலியோட சம்பந்தம் இல்ல, சும்மா கொடுக்கிறோம். அவருக்கு வளம் பேசின விலை 8,000 ரூபாய், நீங்க ஒரு மாட்டை கிளியர் பண்ணி தாரண்டா, ஒரு ஆட்டை கிளியர் பண்ணி தாரண்டா 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் என்றால் அது அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்க தோலையின் பிரச்சனை நீங்க எடுத்துக்கோங்க என்று கொடுக்கறது அது பரவாயில்லை. அங்க விற்கிறது கூடாது என்ற செய்தி ரவுதால இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லா யஜூஸு பைஉ ஜில்தில் உத்ஹியா வலா ஜஅலுஹு உஜ்ரத்தன் லில் ஜஸ்ஸாஸ் என்று சொல்லிட்டு அந்த செய்திகள் சுருக்கம் வந்துட்டு எங்களுக்கு அந்த தோலை வியாபாரம் செய்ய இயலாது. இப்ப நாங்க பொதுவான அந்த கூட்டு உதுஹியால அந்த தோள்களை சில என்ன செய்வாங்க, சிலர்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த தோள்கள் எல்லாத்தையும் ஒரு ஊர்ல ஒரு 3 மஹல்லால 4 மஹல்லால 10 மாடு என்றால் ஒரு 30 மாட்டுடைய தோள்கள் அதெல்லாம் தாண்டி 100கணக்கான மாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அறுத்துப்படும். அப்ப 100 மாடுகளுடைய தோள்கள் ஒருத்தர் டார்கெட் பண்ணி ஒரு டீம் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒரு இடத்தையும் பேசுறாங்க, கூட்டு உதவியா எங்க நடக்குதோ அங்க டார்கெட் பண்ணி உங்களோட தோள்கள் என்ன செய்றீங்க, நீங்க உங்களோட தோள்கள் எல்லாம் என்ன செய்றீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பாக்குறாங்க என்றிருந்தால் அது விஷயத்துல சில ஃபத்வாக்களை உலமாக்கள் சொல்றாங்க. ஒன்று நாங்க சும்மா கொடுக்கற, ஒருத்தருக்கு சும்மா கொடுத்துடுறது, இன்னொன்று நாங்க அதை வெட்டி புதைச்சி வீணாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருத்தருக்கு கொடுக்கல, அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கவும் இல்லை, அதை எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை, நாங்க அதை வெட்டி புதைச்சி விடத்தான் போறோம் என்ற ஒரு நிலைமைக்கு என்றிருந்தால் இப்ப இதை கூட்டாக தனிநபர்கள் இல்லாம ஒரு அமைப்பு ஒண்டிக்குது, அவங்க இதை கலெக்ட் பண்ணி இதோட ஒரு பெருமானத்தை எடுத்து அவங்க ஏழைகளுக்கு செலவழிக்க போறாங்க என்ற ஒரு அமைப்பு வருகுது என்றிருந்தால் அப்படியான ஒரு நிலைமைக்கு மாத்திரம் சலுகையை கொடுத்திருக்கிறாங்க. அது நாங்க அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல,
அதை நாங்க அநியாயமாக வெட்டி புதைக்க போறோம், அப்படியான ஒரு நிலைமை இருக்குது என்று இருந்தால், அப்படியான நேரத்துல இப்படி ஒரு அமைப்பு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனிக்கோ எதுக்கோ அவங்க என்ன தோலால் செய்யப்படக்கூடிய அந்த ஸ்லீப்பர் அது இதெல்லாம் மீக்கிது அதுக்கு கொடுத்துட்டு என்னையாவது செஞ்சுட்டு அவங்க அந்த சல்லிகளை ஏழைகளுக்கு பண்ண போறாங்க. அது வேற எதுக்கு செலவழிக்கிறது இல்ல, அவங்க ஏழைகளுக்கு உண்மையில செலவழிக்க போறாங்க என்று இருந்தால் இப்படியான கட்டத்துல கொடுக்கல. தெளிவாக விளங்கி கொண்டா சரி. நல்ல அடுத்தது நேத்து முந்த நாளும் கேட்ட செய்திதான். நாங்க ஒரு ஆட்டுல அல்லது ஒரு பங்குல உதுஹியா அகீகா ரெண்டையும் சேர்க்க ஏழுமா? ஒரு ஆட்டுல அல்லது ஒரு பங்குல உதுஹியா அகீகா, ஒரு பங்குன்னு ஒரு பங்குல பொம்பளை பிள்ளை அகீகா மட்டும்தான் அங்க வரும். ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு, இன்னொரு பக்கத்துல 2 பங்கு அங்க வருமே. இதை பொறுத்தளவுல இப்ப நாங்க பொதுப்படையாக சொல்றதாக இருந்தால் அது தனித்தனியாகவே கொடுக்கப்பட வேண்டும். தனித்தனியாகவே கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆட்டுல நாங்க ரெண்டையும் சேர்க்க கூடாது, சேர்த்தால் ரெண்டும் நிறைவேறாது என்று கூட உலமாக்கள் பேசிக்கிறாங்க. இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் இவங்க ஷாஃபிஈ மذஹபுடைய அடிப்படையில ஃபத்வா கொடுக்கறதுல இவங்களோட கருத்து ஒரு முதல் நிலை கருத்தாக முன்னிலை கருத்தாக எடுக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர். அவங்க சொல்றாங்க ரெண்டையும் ஒரு ஆட்டில் அல்லது ஒரு பங்குக்குள்ள சேர்த்துட்டோம் என்றால் ரெண்டும் நிறைவேறாத ஒரு சூழல் உண்டாகிடும் என்று சொல்லி. ஆனா இப்ப இது பொதுவாக இல்ல, வசதி எங்களுக்கு வசதி என்ன பெரிய வசதி இல்ல, சாதாரண வசதி, எங்களுக்கு ரெண்டையும் பிரிச்சு கொடுக்க ஏழுமான வசதியில அதிகமான நாட்கள் ஈக்கிறோம். நாங்க அதுக்கண்டு சண்டிக்கிறோம்ல, அதுக்கண்டு நாங்க சல்லிய அதுல மட்டும்தான் நாங்க கொஞ்சம் நாங்க சாதாரணமான ஆக்கள், நாங்க கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆக்கள் எங்களை நாங்க கீழே போட்டுக்கிறோம். அந்த அப்படி ஒன்று வரப்போக்கல. அப்ப அப்படி இன்று வரப்போல எங்களுக்கு ஏழுமாக இருக்கிறதா, நாங்க மாஷா அல்லாஹ் சொல்லி அதை தனித்தனியாக கொடுக்கிறதன் மூலமாக அதனுடைய தனித்தனியான சிறப்புகளையும் தனித்தனியான இலாபங்களையும் உலகத்துடைய ஆகரத்துடைய இலாபங்களையும் எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லை ஒரு கட்டம், ஒரு ஏழை அவருக்கு வசதி இல்லை, இது இது இப்ப ஒரு கட்டம் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு மாதிரியா செஞ்சு சேர்த்திக்கிறார் என்று இருந்தால் இப்ப அவர் ரெண்டையும் சரி, அல்லது இதுக்கு முதல் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு நான் சேர்த்து கொடுத்துட்டேன் அப்ப ரெண்டும் நிறைவேற இல்லையா என்ற ஒரு கவலை வரலாம் எங்களுக்கு. இதுக்கு முதல் நான் அப்படி ஒன்று செஞ்சுட்டேனே, அப்ப இது இப்ப நிறைவேறாதா அப்படி என்று கேட்டால் இந்த இடத்துல இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஷாஃபி மذஹபுடைய இந்த இதே இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய அறிஞருடைய அதே தரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு செய்தி எங்களுக்கு சொல்றாங்க. இப்படியான கட்டங்கள்ல பரவாயில்லை, ரெண்டையும் சேர்த்தால் சேரும் என்ற ஒரு ஒரு இதை சொல்றாங்க. அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு தனித்தனியாக அதை கொடுக்கிறது, தனியாக அதை நிறைவேற்றுறதுல எங்களுக்கு உலகத்துடைய மறு உலகத்துடைய இலாபங்கள் நன்மைகள் அதனுடைய ஹிக்மத்துகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இல்ல இப்படி ஒரு கட்டம் ஒன்று வருகிறது அல்லது கொடுத்துட்டம் என்றிருந்தால் அது எங்களுக்கு நிறைவேறி இருக்கும். அப்படி கொடுத்தவங்களுக்கு திரும்ப வசதி இருந்தாலும் நாங்க உதுஹியாவை திரும்ப கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறது இன்ஷா அல்லாஹ். நல்ல இது சம்பந்தமாக ஏதாவது இன்னும் தெளிவுகள் தேவைப்பட்டால் அல்லது உங்களோட ஏதாவது உங்களோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிலைமைகள் இருந்தால் சூழல்கள் இருந்தால் அதை இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ள இயலும். அதனுடைய செய்திகளை புகஹாக்கள் மிக நீளமாக பேசுறாங்க. அதை எப்படி அது சட்டங்கள் என்ன அதனுடைய விவரங்கள் என்ன என்று கிதாபுகளுடைய செய்திகள் இருக்குது. சரி, இப்ப நாங்க அந்த நேற்று ஞாபகப்படுத்தினதுதான் நாங்க 7 பங்குல முஸ்லிம் இல்லாத ஒருத்தர் கூட்டு சேர பாக்குறாங்க. அவருக்கு இறைச்சி தேவை, ஏதாவது சாப்பாடு, அவர் குடும்ப ஏதாவது ஃபங்க்ஷன் உண்டு, அவருக்கு இறைச்சி தேவை. எங்களுக்கும் பார்த்தோம் 5 பங்குக்கு தான் 4 ஒரு மாதிரி அங்கால சேர்ந்திக்குது, மத்தாக்கெல்லாம் வேற வேற இடத்து சேர்ந்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் 2 பங்கு பேலன்ஸ் ஈக்குது, ஆளும் இல்ல. இப்ப ஒரு கூட்டாளி உண்டு தெரிஞ்சவர், அவர் ஒரு மாட்டு மத சகோதரன், அவருக்கும் இறைச்சி தேவையான ஒரு சிச்சுவேஷன் கால் பண்ணி அவரை நாங்க இந்த இதுக்குள்ள சேர்த்து கேளுமா என்று கேட்டால் நான் நேற்று ஞாபகப்படுத்தினது தான் அதை சேர்த்துக் கொள்றதுக்குரிய அனுமதி எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நாங்க இபாதத்தோட சம்பந்தப்பட்டது என்றதுனால நாங்க எங்களுக்குள்ளால் அதை வச்சு கொள்றதுக்கு முடியுமான அளவு முயற்சி செய்யறது. அப்படி இல்லாத பட்சத்துல எங்களுக்கு அது எங்கட இபாதத்துல ஏதாவது குறைபாட்டை ஏற்படுத்துமா என்று கேட்டால் ஏற்படுத்தாது. இதற்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரௌதத்து தாலிபீன் என்ற கிரந்தத்துல இது சம்பந்தமான செய்திகளை பதிவு செஞ்சிக்கிறாங்க. அது அவங்களோட செய்கினை வார்த்தைகளை கொண்டு வலுமாக்கள் சொல்றாங்க. நல்லம் அடுத்த முக்கியமான செய்தி ஒன்றிக்கு அதை பார்க்கறதுக்கு முதல் நாங்க எங்கிட்டு வருவோம். இறைச்சியை கொடுக்கிற நேரத்துல பங்கு வைக்கிற நேரத்துல சில நேரம் நாங்க ஆடு ஒன்று அரைச்சிட்டு முழு ஆட்டையும் பெரிய ஒரு சாப்பாட்டை ஒன்று போட்டு சாப்பாட்டுக்கு வேலைகளையும் கூப்பிட்டு குடும்பத்தாக்களையும் கூப்பிட்டு இறைச்சி போகுதுதானே அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பாடாக இறைச்சி கொடுத்துட்டா அது பிரச்சனை இல்லையா
ஏதாவது எங்க கல்யாண நிகழ்வும் இருக்குது, பெருசா வசதியும் இல்ல, அப்ப இருந்த எல்லா இறைச்சையும் எடுத்து சமைச்சு அந்த சாப்பாட்டை இறைச்சி கொடுத்துடலுமே, அப்ப அது எங்களுக்கு உதவியாகவும் நிறைவேறும், எங்கட விஷயம் முடியும் அப்படி என்று கேட்டால் இல்ல. இறைச்சி என்று சொல்றது அது இறைச்சியாக பச்சையாக பச்சை இறைச்சியாக கொடுக்கப்படணும். அது எவ்வளவு எந்த அளவு கொடுக்கப்பட்டு மிகுதிய மற்ற எங்களுக்கு எடுக்க இயலும் என்ற ஒரு பகுதி இருக்குது. எவ்வளவு அவசியம் கொடுக்க வேண்டிய பகுதி எவ்வளவு என்றதை நான் சொல்றேன். அது அவ்வளவு போக மற்ற மீதிகளை நாங்க வேண்டிய விஷயங்கள் செஞ்சு கொள்ள இயலும் என்ற ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்றேன். அதாவது கொடுக்கப்படுற அந்த கடமையான பகுதி இருக்குது, அந்த பகுதி இறைச்சியாகத்தான் கொடுக்கப்படணும். அது சாப்பாடு சமைச்சு சாப்பாடாக நாங்க கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு ஆக்களை கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது நாங்க காய வச்சு கொடுக்கிறோம், இறைச்சி தான் சமைக்கல காஞ்சரைச்சு கொடுக்கிறோம் காய வச்சு, அப்படி கொடுத்தாலும் கூட நிறைவேறாது என்ற செய்தியை உலமாக்கள் சொல்றாங்க. முக்னில் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்துல ஹதீப் ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ويشترط في اللحم أن يكون نيئا ليتصرف فيه من يأخذه بما شاء من بيع وغيره. கொடுக்கப்படுறது அது இறைச்சியாக மாமிசமாக பச்சையாக கொடுக்கப்படணும். காரணம் என்னென்றால் எடுக்கிறவர் அதை இறைச்சரிக்கவும் மேலும் அவர் அந்த இறைச்சி அவர் சமைக்கவும் மேலும் அந்த இறைச்சி அவர் காய அவர் விரும்பின மாதிரி அந்த இறைச்சி அவர் செஞ்சு கொள்றதுக்குரிய இதை கொடுக்கணும். فلا يكفي جعله طعاما ودعاء الفقراء إليه. அதை நாங்க சமைச்சு அதுக்கு ஏழைகளை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கிறது அது முடியாது. என்றாலே அன்ஹக்கஹும் ஃபீ தமல்லுகிஹி, அவங்களோட உரிமை அந்த இறைச்ச உரிமை உரித்தாக்கி கொள்றது இல்லதான். லாஃபியாக்லிஹி, சாப்பிடுறது இதுதான் அவங்களோட உரிமை, அவங்களுக்கு சொந்தம் என்று அப்படி இயலாது. அவங்களுக்கு அவங்க விரும்பின மாதிரி அடிக்கலும் கொடுக்கலும், நாங்க அவங்களுக்கு இறைச்ச கொடுத்துறதுதான் எங்கட வேலை என்ற செய்தி சம்பந்தமாக இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய செய்தி மன்ஹஜுல் கவீம் என்ற கிரந்தத்தில் இன்னும் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அங்க இருக்குது. சரி, கொடுக்கப்படுற அந்த பகுதி அந்த அளவை நான் சொல்றேன். சரி, அந்த நாங்க சரி அளவை சொல்லிட்டு இதுக்கு வந்தா எங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு அளவு நாங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும்? இறைச்சி அறுத்தா அதுல ஏதாவது பங்கு போடுற முறைகள் இருக்குதா? 3ல ஒரு பங்கு 3ஆ பிரிச்சு அல்லது 2ஆ பிரிச்சு அல்லது ஏதாவது அதுல ஏதாவது சிஸ்டங்கள் இருக்குதா என்று கேட்டால், அதுல உலமாக்கள் 3 வகையாக இதை பேசுறாங்க. உலமாக்கள் இதை 3 வகையாக பேசுறாங்க. அதுல ஒண்டிக்குது கொஞ்சம் சிறந்த முறை அப்படி என்று சொல்லி ஒரு முறையை சொல்றாங்க. நாங்க 3க்கு பிரிக்கிறது, இறைச்ச 3க்கு பிரிச்சுட்டு எங்கட தேவைக்கு ஒரு பங்கு எடுத்துட்டு மற்ற 2 பங்கையும் ஏழைகளுக்கு கொடுக்கறது என்ற ஒரு செய்தி இருக்குது. இன்னும் ஒரு செய்தி இருக்குது, 3ல ஒரு பங்கு நாங்க எடுத்துட்டு ஒரு பங்கு ஏழைகளுக்கு, ஒரு பங்கு எங்கட உறவுகள் வைப்பாங்க, அவங்க ஏழை பணக்காராக்களும் வைப்பாங்க, எல்லாரும் வைப்பாங்க, எங்கட அக்கம் பக்கம் உறவு அப்படின்னு கொடுக்கறது என்று சொல்லி இது ஒரு முறையாக, இது ஒரு நடுநிலையான ஒரு முறையாக எங்களுக்கு சொல்லித்தாராங்க. எங்களுக்கும் கொஞ்சம் இல்லை, நாங்களும் தாராளமா எடுத்துக்கொள்வோம், ஏழைகளுக்கும் ஓரளவு தாராளமாக போகும், ஏனைய எங்களோட உறவுகளுக்கும் தாராளமான ஒரு பகுதி சென்றடையும். அப்ப இது ஒரு நடுநிலையான ஒரு செய்தியாக உலமாக்கள் சொல்றாங்க. அதே நேரம் இதை விட சிறந்த ஒரு முறை, நன்மையால கூடின ஒரு முறையாக சொல்றாங்க, எங்களுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு சதகா கொடுக்கிறது என்றது அது ஒரு நல்ல முறை, நன்மையால கூடின முறை என்று சொல்றாங்க. சரி, இது நல்லது ஒரு நடுநிலையான முறை, 3க்கு பிரிச்சு இப்படி செய்யறது. அனுமதியுடைய அளவு எவ்வளவு கேட்டால், எங்களுக்கு ஒரு ஏழைக்கு நாங்க இறைச்சி கொடுத்தோம் என்று சொல்ற அளவுக்கு இறைச்சி கொடுத்தோம் என்று சொன்னா இன்றைக்கு அது ஒரு எங்களோட பார்வையில ஒரு சீப்பான ஒரு உண்டாயிக்க கூடாது. இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு 250 கிராம் எல்லாம் வந்துட்டு நாங்க அது வாங்குறதும் தான் கொடுக்கறதும் தான் என்றெல்லாம் இருந்துச்சு. இப்ப வந்துட்டு அது அந்த அளவு, நான் ஒரு உதாரணத்துக்கு அந்த அளவை சொல்றேன். ஃபிக்ஹ்ல வருகிறது ஷைஅன் தாபிஹன் என்று சொல்லி அதை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்தந்த நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை விளங்கி கொள்ள இயலும். அது ஒரு மிச்சம் சீப்பான ஒரு அளவுக்கு இல்லாம இவர் இறைச்சி கொடுத்த என்று சொல்ற அளவுக்கு ஒரு 500 கிராமோ ஒரு 60 கிலோவோ என்று நாங்க சும்மா அப்படி வச்சு கொள்ள இயலுமாயிட்டு நினைக்கிறேன். அப்ப அது எவ்வளவு அளவுன்றதை நாங்க அந்தந்த பகுதிகளுக்கு முடிவெடுக்கிறது. சின்ன ஒரு துண்டு அப்படி கொடுத்துட்டு அப்படி இல்ல, இறைச்சி கொடுத்த என்று பெயர் வார அளவுக்கு நாங்க இறைச்சி கொடுத்துட்டால், ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு மீதி உள்ள எல்லா பகுதிகளையும் எங்கட தேவைக்கு பாதிக்க இயலும். இது அனுமதியுடைய பகுதி.
அனுமதியுடைய பகுதி. ஆக குறைஞ்சபட்சம் ஒரு ஏழைக்கு இவர் இறைச்சி என்ற ஒரு கொடுத்தார் என்ற ஒரு செய்தி நடக்கணுமாங்க. அது வந்துட்டா போதும். ஆக சிறந்தது கொஞ்சத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கறது, நடுநிலையான ஒன்று 3க்கு பிரிச்சு ஒன்றை நாங்க எடுத்துட்டு மற்ற 2ஐயும் ஏழைகளுக்கு அல்லது ஒன்றை ஏழைகளுக்கும் மற்றத ஏனைய எங்களை உறவுகளுக்கும் கொடுக்கறது, அல்லது ஆக அனுமதியுடைய பகுதி ஒரு ஏழைக்கு சரி நாங்க கொடுத்துட்டு மற்றதுகளை நாங்க பாவிக்க இயலும் என்று சொல்றது. சரி, அந்த ஒரு ஏழைக்கு கொடுக்கறத உலமாக்கள் அதை அப்படி நூலுக்கு நூல் பேசிக்கிறாங்க. இது இப்படி நடந்தா என்ன, இப்படி நடந்தா என்ன, இப்படி நடந்தா என்ன. சரி, அந்த ஒரு ஏழைக்கு கொடுக்கறத இறைச்சி வந்து பச்சையா இந்த சமைச்சு கொடுக்க இறைச்சி தான் கொடுக்கணும். சரி, நாங்க அந்த இறைச்சியை நாங்க ஈரல் அந்த பார்ட்ஸ் செல்வமே அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேக்ல போட்டு ஒரு ஆள் கொடுத்து போட்டு நாங்க இறைச்சி எல்லாம் எடுக்க பாக்குறோம். மேலே விலை கூடின சாமான் வச்சு கொள்ளும் ஈரல் அந்த மாங்காய் எல்லாம் மீக்குதே குடல் பாபத் எல்லாம் அந்த இறைச்சி என்ற அந்த இது இல்லாத மற்றது அது பெருமதியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொடுத்தால் அது சரி வராது. இறைச்சி கொடுக்கப்படணும். எலும்ப கொடுக்கிறது மற்ற இதுகளை கொடுக்கிறது அப்படி அது சரி வராது. ஹத்தீப் ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய முஹ்னில் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்துல சொல்றாங்க, வலா தம்லீகுஹும் கைரல் லஹ்மி மின் ஜில்தின் வ கர்ஷின் வ கபிதின் வ திஹாரின் வ நஹ்விஹா. இறைச்சி அல்லாத இவைகளை கொடுக்கிறதன் மூலமாக அது உதுஹியாவாக, அதாவது இது எங்க நிக்க முடியும் விலங்குதான் அந்த அளவு. நாங்க ஒருத்தருக்கும் கொடுக்கல, ஒரே ஒரு ஆள் தான் கொடுக்க போறோம், 2 பேருக்கு தான் கொடுக்க போறோம், அந்த 2 பேருக்கும் இதை கொடுக்க போறோம் தான் அந்த பிரச்சனை. அப்படி இல்லை, நாங்க தாராளமா கொடுக்குறோம், இறைச்சியும் கொடுக்குறோம், இறைச்சியோட சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், எலும்பு சேர்த்து கொடுக்குறோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது எந்த தெளிவாக விளையும் கொள்ளணும். இதை உறுதியா கொடுக்க கூடாதாம் அப்படி என்று விளங்கிடக்கூடாது. ஈரலை கொடுக்க கூடாதான், எலும்பை கொடுக்க கூடாதான், பாபத்தை இதுகையா கொடுக்க கூடாது அப்படி சொல்லல. நான் சொல்றேன்னா நாங்க ஒருத்தருக்கு தான் 2 பேருக்கு தான் கொடுக்க போற ஒரு நிலைமையில இறைச்சியை கொடுக்காம இதை மட்டும் கொடுக்கறது கூடாது என்றதான் திட்டு சொல்லுது. இன்னும் பல அறிஞர்களுடைய கருத்து அங்க வருகிறது. நல்ல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, புதுகையா இருக்கும் என்று அறுத்தாரு. அறுத்துட்டு அவரு ஒருத்தருக்கும் கொடுக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அவரை எப்படி சாப்பிடுறேன் அப்படி ஒரு உதாரணம், புதுகையாட நீயத்துல அறுத்துட்டு போட்டு ஊட்ட பெரிய ஒரு சாப்பாடு ஒன்று போட்டுட்டாரு. கூடு குடி போனதுக்கு, இல்லாட்டி மகள கல்யாணம் ஒன்று அண்டைக்கு எடுத்து, இல்லாட்டி வலிமா ஒன்று அண்டைக்கு எடுத்து, ஏதாவது ஒன்று ஒரு அந்த பழைய சுண்ணத்து கல்யாணம் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பாடு ஒன்று போட்டு என்ன செஞ்சார், அந்த இறைச்சி அப்படி இவர் சமைச்சு போட்டார். உதுகி அது ஒருத்தருக்கு கூட இறைச்சியாக கொடுக்கப்பட இல்லை. இப்படி நடந்துட்டு என்ன செய்யற, சரியா, நீ அறுத்தாரு இப்படியும் செஞ்சு போட்டார், கொடுக்கல. இவரு என்ன செய்யற, இவருக்கு ஏதாவது சட்டம் ஈக்குதா, இவர் திரும்ப கட்டாயம் ஒரு ஆடை மாட்டை எதை கொடுத்தாரோ அதை திரும்ப கொடுக்கணும் என்ற ஒரு சட்டம் ஈக்குதா, கதா செய்யணும் அப்படின்னு சரி சட்டங்கள் ஈக்குதா அப்படி என்று கேட்டால், அல் மன்ஹஜுல் கவீம் என்ற நூல்ல இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஃபஇன் அகலல் ஜமீஅ, எல்லாத்தையும் இவர் சாப்பிட்டாருன்னா இவர் பகுதியில் சாப்பாடாக வைத்தது, இந்த நீயத்துல ஒருத்தர் கொடுத்துப்படல என்றிருந்தால், வமினல் வாஜிப, இவர் இன்னும் ஒரு ஆட்டுக்கு அல்லது இன்னும் ஒரு பங்குக்கு திருப்ப பொறுப்பு அல்லவர். வமினல் வாஜிப, எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்று வாஜிபான பகுதி நான் சொல்லி காட்டினேன். ஒரு நபருக்கு இறைச்சி கொடுத்தார் என்று ஒரு அளவு, உதாரணமா ஒரு 500 கிராம் ஒரு கிலோ ஒன்று வச்சுக்கொள்ளுமே, 750 கிராம் ஒரு 500 கிராம் ஒரு கிலோ ஒன்று வச்சுக்கொள்ளுமே ஒருத்தர் கொடுக்குற அளவு. அப்ப அந்த அளவு இவருக்கு பொறுப்பாக இருக்கும். இவர் என்ன செய்வார், அப்ப இறைச்சி கடையில போய்த்து 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டாலும் கூட இவர் அந்த பொறுப்பு நீங்கும் என்ற செய்தி சொல்றாங்க. ஃபயஷ்தரி பிஸமனிஹி லஹ்மன், இறைச்சி வாங்கி கொடுத்துட்டால் இவர் அந்த அந்த முன்னுக்கு நடந்த பிழை இல்லாம போய்த்திடும் என்ற செய்தியை இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. முஹ்னில் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்துல ஹத்தீப் ஷிர்பீனி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் சொல்றாங்க, லவ் அகலஹா கரீம மா யன்தலிகு அலைஹி இஸ்மு. உபாப என்ற கிரந்தத்துல அஹ்மத் அல் முஸஜ்ஜித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அகலல் குல்ல கரீம கீமத கத்ரி மா யஜிபு தஸதுக் பிஹி ஃபகத் வஷ்தரா பிஹி லஹ்மன். அந்த அளவுக்கு மட்டும்தான் பொறுப்பு. அவங்க என்ன செய்யணும், பின்னால கடைகள்ல அந்த அளவு வாங்கி கொடுத்தால் அது அந்த நிறைவேறும் என்ற செய்தி சொல்றாங்க. சரி, அடுத்தது நாங்க குறைபாடு நொண்டி உள்ளது, கண் பார்வை உள்ளது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. மிச்சம் மெலிஞ்சு வைத்து அந்த பாண்ட்ல அந்த ஜெல் கூட இல்லாத அளவுக்கு மெலிஞ்சு போனவைகள் அவைகள். அத மாதிரி சில ஆடு மாடுலையும் நேற்று முன்னால இந்த ஆன்லைன் பாடத்துல இது வந்துச்சு. அப்ப ஆடு மாடுலையும் அசௌலான்னு சொல்றது, அதுலயும் பைத்தியமானது இருக்குது. அது 5 அறிவு தான், 5 அறிவுலையும் குறைபாடு உள்ளது இருக்குது. ஆட்டுலையும் பைத்தியம் உள்ள ஆடு வந்து இருக்குது.
மாட்டிலையும் பைத்தியம் உள்ள மாடுன்னு இருக்குது. புகாக்கள் அறிவு சும்மா லேசான ஆக்கள் இல்லை. நாங்க சும்மா நினைச்சிட்டோம் நாங்க இப்னு ஹஜர் ஹைத்தமி என்று சொல்றதும், ஹத்தீப் ஷிர்பீனி என்று சொல்றதும், இந்த இமாம் நவவி என்று சொல்றதும் சும்மா லேசு மாசான ஆக்கள் இல்லை. அவங்களோட வரலாறுகளை புரட்டி படிக்கணும், அவங்களோட கிதாபுகளுடைய அவங்களோட அறிவுடைய ஆழங்களை பார்க்கணும். அவங்க என்னென்ன துறைகள்ல எவ்வளவு ஆழமான அறிவாளிகள். சில நேரம் நாங்க இன்றைக்கு எங்கட துறையில இருக்கக்கூடிய கலாநிதிகள் அவர் ஒரு துறையில ஒன்றுல கொஞ்சம் ஆழமா பேசிட்டு அவர் கலாநிதி. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த இன்றைய காலத்துல PhD பட்டம் கொடுக்குறேன்னா இத்தனை PhD பட்டம் கொடுக்கணுமோ சரியாது. இந்த அறிஞ இந்த ஃபகீஹுகளுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய அறிவு கடல்கள். அவங்க ஒவ்வொரு துறையிலையும் பேசக்கூடிய செய்தி அதுக்குள்ள அவங்க புரண்டு திரிஞ்ச மாதிரி தான் அவங்களோட பேச்செல்லாம் நீக்குது. அந்த அளவுக்கு ஆழமான அறிவு. அல்லாஹ் தஆலா அவங்களோட அந்த பரக்கத்துகளை, அவங்களோட இல்முடைய அந்த நூறுகள் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களோட பிச்சங்களுக்கும் தருவானாக. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய இந்த சில்சிலாவுல உள்ளவங்க நெல்லம். அப்ப அந்த புத்தி இல்லாத ஆட்ட கொடுக்க இயலாது. புத்தி இல்லாத ஆடு மாட்டை கொடுக்க இயலாது என்ற செய்தி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரவுதால சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்றா அது பெரிய சைஸ் ஆயிக்குது, பெரிய கொளுத்த ஆடு மாடு. ஆனால் புத்தி ஈக்குதாகி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்ற பிரச்சனை ஆயிக்கும். எனக்கும் யோசனை இருந்துச்சு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன். எனக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எப்படி கண்டுபிடிக்கிறேன். அது அதோட சம்பந்தப்பட்டவங்க இல்லாட்டி நான் இன்னும் மூத்தவளமாக்களோட அதை பேசுறேன் நான். அப்ப அதை சும்மா கேட்டு பார்க்கணும் தோணுச்சு. இப்ப பாடத்துல வந்தது இப்பதான் திரும்ப 2ஆவது நான் புரட்டுறேன். அது எப்படி புத்தி ஈக்குது இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறேன் எனக்கும் தெரியாது. அதை கொஞ்சம் இருக்கும், அடையாளங்கள் ஈக்கும். அது வளர்க்கிறவங்களோட பேசினா விளங்கும் நினைக்கிறேன். அப்ப இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதையும் விளக்கி வைக்கிறாங்க, அதையும் அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. ஒரதன் நஹ்யு அனி சௌலாயி, சௌலான்னு சொல்றது புத்தி. சௌலாண்டா என்ன? சௌலாவான ஆட்டை மாட்டை கொடுப்பது சம்பந்தமாக ஹதீஸ்களிலே தடை வந்திருக்கிறது என்று சொல்லிட்டு சௌலா என்றால் என்ன சொல்றாங்க. வஹிய அல் மஜ்னூனா, புத்தி இல்லாதது. புத்தி இல்லாததுண்டா என்ன? அல்லதி தஸ்ததீரு பிர்ரஇ, மேய்க்க கொண்டு போனா அவர் அந்த வேலை பார்க்காம மேய மாட்டார். அவர் அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்? ஒலா தரா இல்லா கலீலன், அவர் மேய மாட்டார். சும்மா ஏதாவது சுத்திக்கிட்டு நின்றுட்டு கிரி நின்றுட்டு அப்படியே ஃபதுஹ்ஸல் அல்லது ஃபதஹ்ஸுல், அவர் அப்படியே மெலிஞ்சு வைத்துருவார். அவருக்கு எல்லாம் வசதிக்கு, மேயறதுக்கு இடம் இருக்குது, மேயறதுக்கு டைம் கொடுத்திக்குது, ஆள் பாக்குறதுக்கு இருக்குது. தானாகவே அவர் சும்மா வைத்து என்ன மேயற டைம்ல என்ன சும்மா இருந்தப்பட்டு வந்து மெலிஞ்சு போறார். இவர் வந்துட்டு இவர் ஒரு அடையாளம், இவருக்கு ஆள் தலை சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அதை கொடுக்கறதுக்கு இயலாது என்ற செய்தியை சொல்றாங்க. இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதை தெளிவாக அதே செய்திகளை சொல்றாங்க. மஜ்னூனாவானவைகளை கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஹதீஸ்கள்ல தடை வந்திக்குது, அந்த செய்தியை அப்படி சொல்றாங்க. காரணம் என்னென்றா புத்தியில குறைபாடு இருந்தால் பெரும்பாலும் ஒதாலிக்க யூரி சொல் ஹுசால, அது உடம்புல மெலிவை உண்டாக்கும், பலகீனத்தை உண்டாக்கும் பெரும்பாலும். சரி, உடம்புல மெலிவை உண்டாக்கலன்றா அது உண்மையிலே ஏதோ ஒரு புத்தி சரியில்லைன்னு வேறொரு அடையாளத்தால கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உடம்பும் பரவாயில்ல என்றிருந்தாலும் கொடுக்க முடியாது என்ற செய்தி தான் புகாக்கள் சொல்றாங்க. நல்ல கொம்பு இல்லாததை கொடுக்க இயலுமா? கொம்பு இல்லாத, கொம்பு இருந்துச்சு உடைஞ்சு போச்சு, கொம்பு இருந்துச்சு உடைஞ்சு போச்சு, இதை கொடுக்க இயலுமா என்று கேட்டால் எங்களுக்கு கொம்புடைய விஷயத்துல அது இல்லாததாக இருந்தாலும் சரி, இருந்து உடைஞ்சதாக இருந்தாலும் சரி கொடுக்கறதுக்கு இயலும் என்றதை உலமாக்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரௌதத்துத் தாலிபீன் என்ற கிரந்தத்துல சொல்றாங்க, துஜ்ஸி உள்ளதி லா கர்ன லஹா, கொம்பு இல்லாதவைகள் உதுஹியால அது கொடுக்க முடியும். வல்லத்தின் கஸர கர்னுஹா, கொம்பு இருந்துச்சு உடைஞ்சு போச்சு அதையும் கொடுக்க இயலும். சவாஉன் தமிய கர்னுஹா பிலின்கிசாரி அம்லா, கொம்பு உடைஞ்சது அரவாசால உடைஞ்சாலும் சரி, அல்லது அடியோட உடைஞ்சு ரத்தம் வந்தாலும் சரி, அடியோட உடைஞ்சு ரத்தம் வர அளவுக்கு உடைஞ்சாலும் சரி, அல்லது அரவாசால உடைஞ்சா ரத்தம் வராது இல்லையா, மரமாய் நினைக்கும். அப்ப அப்படி உடைஞ்சாலும் சரி அதை கொடுக்க முடியும் என்ற செய்தியை சொல்றாங்க. அது மாதிரி இந்த அளவுக்கு ஃபிக்ஹுடைய கிதாபுகள் சும்மா நாங்க லேசா கிதாபு அப்படி சொல்லி சுமார் ஒரு வந்ததுக்காண்டி பேசிட்டு போறேன். எவ்வளவு உபங்கட ஆய்வுகளும் அவங்களோட வாழ்க்கையிற்கு அர்ப்பணிச்சு ஒரு செய்தி உம்மத்துல உதுஹியா என்ற ஒரு அமல் சுன்னத்துகள் பேணப்பட்டு முறையாக ஹயாத்தாகணும் என்றதுக்காக வேண்டி எத்தனை தியாகம் செஞ்சு இந்த செய்திகளை அலசி ஆராய்ச்சி, இந்த ஒரு செய்தியை நாங்க சும்மா கதிரையில உட்கார்ந்து நான் சொல்றேன் சும்மா சில நானும் கொஞ்சம் சிரமப்பட்டுதான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி நாங்க ஏதோ எங்களோட சிரமங்களுடைய வட்டம் சிறுசு,
அப்ப நாங்க உட்கார்ந்துட்டு அப்படியே நாங்க கொஞ்ச நேரத்தில் படிச்சுட்டு போய்த்துறோம். இந்த செய்தியை உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இவங்க பட்ட தியாகங்கள் எல்லாம் இதை நாங்க இமாம்கள் வரலாறுகளை படிக்கணும். இன்றைக்கு உள்ள சமூகத்துக்கு நாங்க அந்த முன்னோர்களுடைய அந்த பெருமதியை உள்ளத்துல விதைக்கணும். வீடுகள்ல இந்த முன்னோர்களுடைய பெருமதி பேசப்படணும். இப்படி இப்படி எல்லாம் அறிஞர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு யாரையோ எவரையோ பெருமதி எல்லாம் இன்றைக்கு அவர் அப்படி சாதிச்சார், இவர் இப்படி சாதிச்சார். இன்றைக்கு ஒரு கிரிக்கெட்ல இவர் பெரிய ஒரு எடுத்துட்டா அவர் உலகம் பேசுது அவரை, இதை எடுத்துட்டா உலகம் பேசுது அவர், அவரோட ஹிஸ்டரி எல்லாம் இவருக்கு நூலுக்கு நூல் தெரியும். இந்த சும்மா அந்த மட்டை எடுத்து அடிச்சவனுக்கு நாங்க இவ்வளவு செய்யறோம் என்றால் இவங்கட தியாகம் அல்லாஹ் ஒருத்தர் வரலாறு பிரட்டி பாருங்க. கிட்டத்தட்ட அறிஞர்கள்ல அதிகமானவங்க தகப்பன் இல்லாம அனாதை தாயிட்ட வளர்ந்தாங்க. ஒரு தலைப்பு வேற ஆகிட்டு போது நல்ல நிமிஷம் நாங்க. அப்ப இந்த ஒரு செய்தி அத மாதிரி நாக்கு வெட்டப்பட்டதை கொடுக்க இயலுமா என்று கேட்டால், நாக்கு ஒன்று முழுமையாக நாக்கு வெட்டப்பட்ட இல்லை நாக்கில் ஒரு பகுதி வெட்டப்பட்டதை கொடுக்க இயலுமான்னு கேட்டால் அதை கொடுக்க முடியாது என்ற செய்தி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரவுதால சொல்றாங்க. லா தஜூஸு மக்தூஅத்து பஅதி லிசானி, நாக்குடைய சில பகுதி வெட்டப்பட்டாலும் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லாங்க. இப்ப முழுசாக வெட்டப்பட்டா கொடுக்கவே முடியாது. பல்லுழுந்தது, இந்த ஆடு மாடலையும் பல்லுழுந்த அப்படி வயசு பல்லுழுற அப்படி இருக்குமாகும் இல்லையா? சுதாசன அப்படி இல்லையா? இப்ப சில விஷயங்கள் எனக்கு அந்த அந்த அது எனக்கு தெரியாதுக்கான கிதாப்ல பார்க்கக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப பல்லுழுந்தவைகளை கொடுக்க முடியுமா அப்படி என்று கேட்டா சொல்றாங்க, எல்லா பல்லும் உளுந்தா சரி வராது. எல்லா பல்லும் உளுந்தா சரி வராது. ஏன் என்றா எல்லா பல்லும் உளுந்தா சரி வராதுன்றா, எல்லா பல்லும் உளுந்தா அவர் சரியா பல்லு கட்ட நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் பல்லு கட்டிடுவாங்க தெரியாது. பல்லு விழுந்துட்டா அவருக்கு சரியா மேயலாம், சரியா மேயலாம். அந்த தீனிகள் எடுக்கிறதுல ஒரு பலகீனத்தை உண்டாக்கும். என்று சொல்லி மன்ஹஜுல் கவீம் என்ற கிரந்தத்தில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பேசுறாங்க. சொல்றாங்க, அல்லா தத்ஹப ஜமீஉ அஸ்னானிஹா, எல்லா பல்லும் உளுந்திருக்க கூடாது. சரி, எல்லா பல்லும் உளுந்து இவர் ஓரளவு ஒரு மாதிரியா அந்த முரசால சப்பி கிப்பி அவர் நல்லா சாப்பிட்டாரான, சாப்பிட்டு அவர் உடம்பு ஈக்குது வெளியல்ல என்று இருந்தால் கொடுக்க இயலுமா அப்படின்னு கேட்டால் சொல்றாங்க, வைலம் யுஅஸ்ஸிர் ஃபீஹி நக்ஸன், உடம்புல குறைபாட்டை உண்டாக்கலாட்டியின் எல்லா பல்லும் உளுந்தா கொடுக்க இயலாது என்று சொல்றாங்க. சரி, ஆனா பிஹிலாஃபி ஸாஹிபத்தி அக்ஸரிஹா அல்லது ஸாஹிபத்தின் அக்ஸருஹா, எல்லா பல்லும் இல்ல அதிகமான பல்லு உளுந்து கொஞ்சம் பல்லுகள் ஈக்கி அவர்கிட்ட பேலன்ஸ் ஈக்கி பல்லுகள் என்று இருந்தால் இவர விஷயத்திலே இதெல்லாம் சட்டத்தை பிரிச்சு பேசுறாங்க. அல்லாஹ் அப்ப சொல்றாங்க, அப்படியாக இருந்து இவர் மெலிஞ்சு போனால், அதிகமான பல்லு உளுந்து மேய்கிறார் இல்ல மேய்ச்சல்ல ஒரு பலகீனம் உடம்புல பலகீனம் என்றால் அப்ப கொடுக்கிறாரு. கொஞ்சம் பல்லு பேலன்ஸ் ஈக்குது, அதிகமான பல் விழுந்திக்குது, ஆனா அதால மேஞ்சி கிஞ்சி ஒரு மாதிரியா உடம்பெடுத்திக்கிறார் என்றால் அதை கொடுக்கிறார் என்று. அப்ப எல்லா பல்லும் விழுந்தால் அவர் மேய்ஞ்சாலும் கொடுக்கலாம், மேயாட்டியும் கொடுக்கிறார். அதிகமான பல்லு விழுந்தால் அவர் மேயாம மெலிஞ்சு போனால் கொடுக்கலா, மேய்ஞ்சி ஒரு மாதிரியா அவர் உடம்ப பார்த்து வைக்கிறாருன்னா கொடுக்கலும் என்ற செய்தியை சொல்றாங்க. அடுத்தது நேற்று கேட்டதுதான் அந்த முதுகுல உடம்புல அந்த என்ன இரும்பால அதால என்ன செய்வாங்க, காய்ச்சிட்டு அந்த அடையாளம் போடுவாங்க இல்லையா? அடையாளம் போடுறது கூடுமா கூடாது, அதை ஈக்கட்டும் பேசுறது. இப்ப அடையாளம் போட்ட பிராணியங்களுக்கு உதவியால கொடுக்க இயலுமா? அல் கை என்ற வார்த்தை சொல்லுவாங்க, கை என்று சொல்றது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரௌதத்துல் தாலிபீன் என்ற கிரந்தத்துல பேசுறாங்க, லா யம்னஉல் கையு ஃபில் உதுனி வ கைரிஹா மினல் மத்ஹபி, சொல்றாங்க காதுல அல்லது வேற பகுதிகள்ல அந்த காட்சி அடையாளம் போட்டிருந்தால் அது உதவியா கொடுக்கிற விஷயத்துல தடைய உண்டாக்காது, உதவியா கொடுக்க இயலும் அப்படியான பிராணிகளை இந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது. சரி, இப்ப இதுல நாங்க முக்கியமான விஷயங்கள் இப்ப இன்றைய நாளோட முடிச்சிடணும். இதை இன்றையோட அதுல சொல்றேன். நேற்றும் நாங்க பேசினோம் அந்த சொரிச்சல் உள்ளதை கொடுக்க இயலுமான்னு கேட்டால் அதை இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்துல சொல்றாங்க, அதாவது கொடுக்க முடியாது, சொரிச்சல் உள்ள நோய்கள் உள்ளதை கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. குல்து அஸ்ஸஹீஹுல் மன்சூசு, இது இமாம் நவவியுடைய வாரத் ரஹிமஹுல்லாஹ், யதுர்ரு யசீருல் ஜரபி, அது கொஞ்சம் சொரிச்சல் இருந்தாலும் அதுவும் உதவியா கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை உண்டாக்கும் என்று சொல்லி அல்லாஹு ஆலம் என்று முடிக்கிறாங்க. அங்க காரணத்தை எழுதுறாங்க இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன்னஹு
அந்த சொரிச்சல் என்று சொல்றது வெளி தோல் வைக்கக்கூடிய யுஃப்சிதுல் லஹ்ம, இறைச்சியில ஒரு ஒரு குழப்பத்தை, இறைச்சியில ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாக்கும். வல் வதக்க, அதில் வைக்கக்கூடிய கொழுப்புல தாக்கத்தை உண்டாக்கும். எனவே என்று சொல்லி சொல்றாங்க காரணம். சரி, இது சொரிச்சல் என்ற ஜரப் என்று சொல்றது. இன்னொன்றைக்கு உல்ஹிக பிஹில் குரூஹு வல் புசூர், சிலது பொக்கலங்கள். ஜரப் என்ற சொரிச்சல், பொக்கலங்கள் வாரது. அவைகள் வந்திருந்தாலும் அவைகளை கொடுக்க முடியாது, இதனோட தான் சட்டத்தில் சேர்க்கப்படும் என்ற செய்தியை சொல்றாங்க. இன்னொன்று, ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாதவைகளை கொடுக்க முடியுமா, குன்சா என்று சொல்லுவாங்க. அப்படியே மாடுகள் இருக்குது, அதை கொடுக்க முடியும். சொன்னா எங்களுக்கு இன்றைக்கும் ஒருத்தர் கால் பண்ணி, ஒரு ஹசரத்துன்னா கால் பண்ணி பேசினாரு. சரி, அவங்க வாங்க போற இடத்துல இருந்து கால் எடுத்து பேசினாரு. ஒரு பசுமாடு தான், நல்ல ஒரு பசுமாடு, அது இது வரைக்கும் மலட்டு மாடு, குட்டி போடல, பசுமாட்டை கொடுக்க இயலுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஆணையும் கொடுக்க இயலும், பெண்ணையும் கொடுக்க இயலும், கற்பம் இல்லாம ஈக்கணும், வயசடைஞ்சு ஈக்கணும். ஆண் சிறந்ததா பெண் சிறந்ததா அது வேற தலைப்பு. பெண் மாட்டை கொடுக்க இயலுமா, கொடுக்க இயலும் என்ற செய்தி. அப்ப பெண் மாட்டையே எங்களுக்கு கொடுக்க இயலும் சொல்ல போகல, அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்று பெண் ஆயிக்கும், இல்லாட்டி ஆண் ஆயிக்கும். அதிக ஆணுக்கும் வாசியாக இருக்கிறதுனால அதை கொடுக்கறது ஏற்றம் என்ற செய்தி. நல்ல. அடுத்தது, நேற்று அம்சம் கேட்டு செய்தாங்க. அந்த ஒரு பங்கை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து, 7 பேர் செய்யறாங்க, 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொஞ்சம் அவங்களோட வசதிக்கு ஏற்பட்ட மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு பங்கு 40,000 வச்சுக்கொள்ளுமே. இப்போ ஒரு 7 பங்குக்கும் 40 சர 7 2,80,000 வரும். 2,80,000 வரும். 2,80,000 இப்ப இவங்க 5 பேர் சேர்ந்து, ஒருத்தர் 4 பேர் 50 போட்டாங்க, ஒருத்தர் 80 போட்டார். இப்படி கொடுத்தா சரி வருமா என்று கேட்டால் அது சரி வராது. இது என்னண்டா, கொண்டு ஆடா தனி ஒரு பிராணி அறுக்கப்படணும், அல்லது இவங்க பங்கு, அந்த ஒரு பங்கு, ஒரு பங்காயிக்கணும் அல்லது 2 பங்காயிக்கணும். பாதி பங்குக்குள்ள எல்லாமே இவங்க அறிக்க இயலாது. 1.5 பங்கு, 1.25 பங்கு அப்படி ஈக்க இயலாது. 1 அல்லது 2 அல்லது 3 அந்த ஒவ்வொரு பங்குல இவங்களுக்கு ஈக்கணும் என்ற செய்தி. அதுதான் இது. அதுல இத செய்திய தெளிவாக புகஹாக்கள் பேசிக்கிறாங்க. ஹதீப் ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்னில் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்துல தம்பீஹ் என்று கவனமாக கேளுங்கண்டே ஒரு செய்தியை சொல்றாங்க. 2 அஸஹு அல் மன்உ, 2 ஆட்டுல 2 ஆடோ 2 மாடோ, லவிஷ்தரக, உதாரணம் சொல்றாங்க, லவிஷ்தரக அக்ஸரு மின் சபஅத்தின், 7 பேரை 10 பேர் கூட்டு சேர்ந்தாங்க. 10 பேர் சல்லி போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து 10 பேர் கூட்டாளி மாடு ஒரு பெஞ்ச்மேட் சல்லி போட்டு 2 மாடு வாங்குறாங்க. 2,80,000 செலவு, 2 வச்சுக்கோமே, ஒரு 5 லட்சம் ரூபாய் சல்லி. 10 பேர் ஆளுக்கு 50 போட்டா என்ன செஞ்சிடும், 5 லட்சம் ரூபாய் சல்லி வந்துடும். இப்ப 2 மாடு கொடுக்க போறாங்க. யாருக்கு எத்தனை பங்கு, எந்த பங்குன்ற ஒரு செய்தி அங்க இல்ல. அதுக்கு முஷா என்று சொல்லுவாங்க. பறந்த மாதிரி இருக்குது, யார பங்கு எப்படின்னு இல்லை. 2 பேரும் சேர்ந்து நாங்க 2 பேரும் தேவையான கொஞ்சத்தை எடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் 7 கொடுத்துருவோமே என்று சொல்லி கொடுக்குறாங்க. நாங்க ஒரு பங்கு விட கூட தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்க இயலுமா என்று கேட்டால், அப்படி கொடுக்க லம் யஜுஸ் அன்ஹும் ஸாலிக், லம் யுஜுஸி அன்ஹும் ஸாலிக் அல்லது லம் யஜுஸ் அன்ஹும் ஸாலிக். அப்படி லிஅன்ன குல்ல வாஹிதின் லம் யகுஸ்ஸஹு சுபுஉ பகரத்தின் என்று சொல்லி, அதாவது அவங்களுக்கு அந்த 7ல் 1 என்ற அந்த பங்கு அங்க சம்பந்தப்படல. அவங்களோட ஒரு பங்கா 2 பங்கா 3 பங்காண்டு சம்பந்தப்படல, பறந்த மாதிரி இருக்குது என்றிருந்தால் அது கொடுக்க முடியாது என்று செய்ய, அதை உதுஹையாவாக நிறைவேறாது. அவங்க இறைச்சியை சதகா கொடுத்தாங்க நிறைவேறும் என்று. இது இன்றைக்கு காலையில ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா, கூட்டு உதுஹையா சம்பந்தமாக ஒரு ஆலிம் ஒருத்தர் சம்பந்தமான தகவல்கள், பொதுவாக ஒரு வாய்ஸ் கிளிப்புகள், அந்த வீடியோக்கள் போட்டு ஒருத்தர், அவர் சில பகுதிகளில் ஒரு சம்பந்தமாக கூட்டு உதுஹையா சம்பந்தமான சில செய்திகளை கொஞ்சம் காரசாரமாக பேசி போட்டிருந்தார். அது எனக்கும் இன்னொருத்தர் ஹசரத்தோடு அனுப்பி வச்சிருந்தார். இப்போ அதை கேட்ட நேரத்தில் அவர் கொஞ்சம் கூட்டு உதுஹையா என்ற ஒன்று கூடாது என்ற மாதிரி, அதாவது கூட்டாக கொடுக்கிறது என்று சொல்றது அது முற்றாக பிழை செய்கிறாங்க. பள்ளிவாசல்கள் கூட்டாக அப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பிழை செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அது ஒரு தவறு, அப்படி யாரும் நீங்க சேரவாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுறாரு. ஆனால் முன்னுக்கு அவர் சொல்ற அந்த முன்னுக்கு அவர் சொல்ற காரணம் சரி. அவர் காரணம் சொல்லுவாருன்னா இந்த சட்டத்தை தான் அவர் சொல்றாரு. அவரு இந்த சட்டத்தை தான் அவர் சொல்றாரு. அதாவது அந்த பங்கு என்ற உதாரணமா, நாங்க இந்த
போற்றுவோம். ஒரு பங்கு 37,500 ரூபா, ஒரு பங்கு 38,000, ஒரு பங்கு 40,000, ஒரு பங்கு 42,000 என்று போற்றுவோம் என்றால், இப்ப ஒரு எங்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, ஒரு 50 பேர், ஒரு 7 மடங்கு பாப்போமே, ஒரு 70 பேர் சேர்றாங்க 10 மாட்டுக்கு. 70 பேர் சேர்றாங்க 10 மாட்டுக்கு. எல்லாருக்கிட்டையும் நாங்க எடுத்தது 40,000. அந்த 10 மாடும் ஒரே விலையில உள்ள மாடா என்றது கொஞ்சம் சிக்கல். 10 மாடும் ஒரே விலையில உள்ள மாடாக இல்லாட்டி இந்த பிரச்சனையோட அங்க வரும். ஒரு மாடு விலை கூடின மாடு, ஒரு மாடு விலை குறைஞ்ச மாடுன்னு சொல்லக்குள்ள எல்லாரும் 40,000 ரூபாய் போட்டாங்க. அப்ப இந்த 7 பேர் சேர்ந்த ஒரு மாட்டுல இப்ப உதாரணமா 40,000 ரூபாய் போட்டா எவ்வளவு வரும் சொன்னேன்? 280. 280. இப்ப ஒரு மாடு வாங்கினாங்க 250க்கு, அதுல 30,000 ரூபாய் பேலன்ஸ். இப்ப இன்னொரு மாடு வாங்கினாங்க 310க்கு, அப்ப இந்த 30 தூக்கி அதுல போட்டாங்க. அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க நடக்குது என்று இருந்தால் இந்த சட்டம் அங்க வரும். அங்க கூடாது என்ற ஒரு செய்தி வரும். இந்த சட்டத்தை தான் அவர் விளங்கப்படுத்துறார். உண்மையில அவர் சுக்கக்கூடிய ஒரு ஆளும், ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்லிட்டு அவர் ஒட்டுமொத்தமாக இப்படி செய்யறதே பில, எல்லாரும் பிழை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனா அது எல்லாரும் பிழை செய்யல, மாஷால்லாண்டு அந்த அவதானிச்சு அந்த சட்டத்தை விளங்கி செய்யக்கூடிய பல இடங்கள் மாஷால்லான்னு செய்யறாங்க. அது அப்படி மொத்த ஒரு விலைய எல்லாருக்கும் கொமனான ஒரு விலையை அடிக்கிறதாக இருந்தால் எல்லா மாடுகளும் அதே விலைக்கு வாங்கப்படணும். அல்லது நாங்க அவங்கள்ட்ட பணம் எடுத்திருந்தால் இப்போ 7 பேரா செட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணிட்டு இவங்கட பணத்துக்கு வாங்குற மாடு சில நேரம் அந்த விலை குறைச்சலாக இருந்தால் அவங்கள்ட்ட அந்த பங்கை உதாரணமா 280க்கு நாங்க பங்கு போட்டு எடுத்தோம். இவங்கட 7 பேருக்கும் வாங்கின மாடு 250 முடியுது என்றால் அந்த 30,000 7 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. 7 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அல்லது 280 40,000 வாங்கினோம், ஒரு மாடு செட் ஆகல, 310க்கு தான் வருகுது என்றால் அந்த 30,000த்தையும் திரும்ப அவங்க 7 பேர்ட்டையும் கொஞ்சம் அந்த பிரிச்சு எடுத்து வாங்கி எடுத்துடணும். அந்த அப்படி ஒரு சிஸ்டத்தை பண்ணி கொண்டால் அவங்களுக்கு அந்த பங்கு தனித்தனியாக உள்ளதாக உதுஹையாவுடைய அமல் சரி வரும் என்றது அதை செய்திதான். அது ஆனா பெண்ணை கொடுக்கையிலும் டைம் எல்லாம் போயிட்டு இல்லையா, நல்ல இன்ஷால்லா நாங்க வேற என்னதாவது கேள்விகள் இருந்தா தனிப்பட்ட முறையில இன்ஷால்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு நிக்கிற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கோங்க, அதை முடிச்சிருவோம். இதுக்குள்ள இதை எல்லாத்தையும் படிக்க போனா இப்ப இன்னைக்கு நல்ல டைம் போயிட்டு 37 நிமிஷம் முடிஞ்சு. 7 அந்த இறைச்சி அந்நிய மக்களுக்கு கொடுக்க இயலுமா என்று, குர்பானுடைய அந்த உஹையாவுடைய இறைச்சி அந்நிய மக்களுக்கு கொடுக்க இயலுமா என்று கேட்டால், பொதுவாக இது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது என்றதுனால நாங்க எங்க முடியுமான அளவு நாங்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யறது. ஆனால் அந்த குறைஞ்சது ஒருத்தருக்காட்சி மேலைக்கு கொடுக்கணும் என்ற அந்த ஒரு சட்டம் இருக்குதே, அந்த ஒருத்தராவது முஸ்லீம் வந்துடணும் கட்டாயம். மற்ற மேலதிகமான ஆக்களுக்குள்ள எங்களுக்கு சில அசௌகரியங்கள் இருக்குது, நிர்பந்தங்கள் ஈக்குது, அல்லது ஒரு நடைமுறைகள்ல ஒரு அமைப்பொண்டு ஈக்குது என்றதால் எங்கட அகில இலங்கை ஜமீயத்துல் உலமாவுடைய ஃபத்வாவும் வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் வெளியிட்ட ஃபத்வா தான். அப்படியான நேரங்கள்ல எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த அசௌகரியத்தை தாண்டதுக்கு இன்னொரு வழியும் ஈக்குது. நாங்க வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கடையில வாங்கி அந்த இறைச்சி அந்நிய மக்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு தெரியாது என்ன இறைச்சின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு நாங்க இப்படி செய்யணும். சரி, அப்படி நேற்று முந்தின நாள் ஒரு இடத்தால ஒரு ஒரு ஆலிமா வந்து கம்பாலையே தான் எங்க வீட்டுக்கு கோல் வந்துச்சு. அவங்க உதவியா கொடுக்க போறாங்க, கன்வெர்ட் ஆகினால அவங்க உம்மாவும் பாப்பாவும் அந்த மகளும் தான் ஸ்டார்ட் வந்திக்கலாங்க. ஒரு ஆலிமாவாகி நல்ல ஒரு அந்த விளப்பம் உள்ளவங்க அப்ப கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு உதவியா போகணும். இப்ப அவங்களோட மாமா எல்லாம் ஸ்டார்ட்டுக்கு வாரத்துக்கு ரெடி ஆயிக்கிறாங்க, எல்லாருமே ரெடி, அப்படி ஒரு குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. இப்ப நாங்க உதவியா அறுத்தா எங்களுக்கு குடும்பம் என்று கொடுக்கறதா இருந்தா எல்லாருமே அந்நியமா இந்துக்கள் தான், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இப்படியான கட்டங்கள் எங்களுக்கு அவங்க முஸ்லிமான ஏழைகள் சிலர்களுக்கு குறைஞ்சது ஒருத்தருக்கு சரி கொடுத்துட்டு மற்ற பகுதிகளுக்குள்ள கொடுக்கறதுனால எங்களோட உதவியா கூடாமல் போகாது. அப்படியும் எங்களுக்கு அதை தாண்டி நாங்க அப்படி வாங்கி கொடுக்குற ஒரு அமைப்பு வச்சு கொண்டால் நல்ல அதுல சொல்ற நல்ல ஒரு வழிமுறை. நாங்க மாட இருக்கிறோம் என்று வச்சு கொண்டால் நாங்க 7 பங்குக்கு தானே, அப்ப நாங்க 7 பங்குல நாங்க மொத்தமாவே நாங்க ஒரு உதவியாக ஒரு மாட்டாருக்கு பாக்குறோம் என்றால் நாங்க அதுக்குள்ள ஒரு நீயத்து, இப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு குடும்ப அமைப்புலையோ அல்லது வேறொரு அமைப்புலையோ ஈக்குது என்றால் 6 பங்கு உதவியாகவும் ஒரு பங்க ஒரு வெறும் மாமிசத்துக்கு நான் எடுக்கிறேன், தேவைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நீயத்தை வச்சுக்கொண்டால் தாராளம் வச்சுக்கொள்ளையிலும். அப்ப 6 பங்கு உதவியாக போகும். அந்த ஒரு பங்கை நாங்க அது எங்களுக்கு எந்த மன சிக்கலும் எந்த அசௌகரியம் இல்லாம தாராளமான மனசோட எங்களுக்கு அந்நிய மக்களுக்கு கொடுக்க இயலும்.